ரம்யா, கடைசியில கப்பல் வந்து கரை வந்து சேர்ந்துருச்சு. ஆமா, நீங்க எதை சொல்றீங்கன்னு தெரியலையே. ஆமா, நம்ம விஷால், நடிகர் விஷால் அவர்கள் வந்து தன்னுடைய திருமணத்தை அறிவிச்சிட்டாரு. ஆமா, இப்போ எல்லாருமே வந்துட்டு விஷால் அண்ட் அவங்களோட திருமணத்தை பத்தி தான் ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. அதுல என்ன விஷயம்னா, அவர் வந்து 15 நாள் காதல்னு சொல்லி முதல்ல சொல்லப்பட்டது இப்போ 15 வருட காதல். 15 வருஷமா அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்திருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை. யாராவது ஒருத்தர் லவ்னு அனௌன்ஸ் பண்றாங்கன்னா உடனே வந்துட்டு நாங்க இத்தனை வருஷங்கள் ஃப்ரெண்டா இருந்து இப்போ நாங்க வந்துட்டு கமிட் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம்னா இவங்க 1 மந்த் காதல் தானா, ஒரு மாதத்திலேயே வந்துட்டு அவங்க 2 பேருக்குள்ள அந்த புரிதல் வந்துட்டு இது நம்ம கல்யாணத்தை தான் போய் முடியும்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிட்டாங்களாம். எங்கேயோ எனக்கு அது இல்ல, அவங்களே சொல்றாங்க இது நாங்க வந்துட்டு அனௌன்ஸ் பண்ற ஐடியால இல்ல, பட் யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, நாங்க அவங்களதான் தேடிக்கிட்டு இருக்கோம், யார் சொன்னாங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. சரி, அப்ப அவங்க சொல்லி வெளியே வரல, அவங்க சொல்லி வெளியே வரல. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஷால் அவங்களுடைய நியூஸ் வந்துட்டு எப்போ இது மாதிரி வெளியில வருதுன்னா அவரோட படத்தோட லான்ச் அப்போதான் வருது. படம் லான்ச் அப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு மதகத ராஜா இந்த படம் இதுல வந்துட்டு அவர் ரொம்ப கை நடுக்கத்தோட எப்படி இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாருன்னு ரியாக்ட் பண்ற மாதிரி இருந்தாரு. இப்போ வந்துட்டு கல்யாணத்தையே அறிவிச்சிட்டாங்க. இப்ப என்னன்னா அது வேற சொல்லியிருக்காரு, நான் எல்லாம் ஆக்ஷன் ஹீரோ கிடையாது, அவங்க தான் ஆக்ஷன் இது பண்றாங்க. ஆமா, படத்துல வந்துட்டு சொல்லிருக்காங்க, படத்துல வந்து என்னை விட நல்ல ஆக்ஷன் பண்ணது தன்சிகா தான், அவங்க வந்து விஜய் சாந்திக்கு அடுத்தபடி அவங்க அப்படி சொல்லிருக்காங்க, அவரோட மனைவியாக போறவங்க. சரி, இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எங்க வீட்டுக்கு செக்யூரிட்டியே வேண்டாம், ஏன்னா நாங்க 2 பேரே போதும், அதுவும் இல்லாம நாங்க வடிவேல் கோவை சலா மாதிரி இருக்கவே மாட்டோம், நாங்க வந்து பெஸ்ட் பேரா இருப்போம், என்னோட முழு நோக்கமே வந்துட்டு தன்சிகா அவங்கள வந்துட்டு இப்போ எப்படி சிரிச்சிட்டு இருக்காங்களோ அதே சிரிப்பு முகத்தோட பார்க்க வேண்டியதான, ஒரே காதல் மலை தான் நேத்து ஃபுல்லா. சரி, மகிழ்ச்சி, அந்த வகையில சந்தோஷம். இனி கிசுக்கள் வராம. ஆமா, இனிமே விஷால் அவர்கிட்ட இருந்து அந்த கிசுக்கள் எதுவுமே வராது நம்ம நம்புறோம். இன்னொன்னு வந்து அவருடைய சபதம் பாத்தீங்களா, அவர் வந்து திருமணம் ஆகுறதுக்கு முன்னால வந்து நான் வந்து நடிகர்கள் சங்க கட்டிடத்தை வந்து கட்டி முடிச்சுட்டு தான் என்னோட திருமணம் நடக்கும்னாரு. இப்போ வந்து சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 வந்து கட்டிடம் திறக்கிறாங்க, 29ஆம் தேதி திருமணம் வைக்கிறாங்க. அவர் சொன்ன வாக்க காப்பாத்திட்டாங்க பாரு. எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க விஷால் சும்மா வாயுதார் தான், இவர் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யாரை பார்த்து என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த கட்டிடத்தை ஓபன் பண்றதுக்கு நல்ல வேலை, கட்டிட வேலை முடிஞ்சது, இல்லைன்னா கல்யாணம் இன்னும் நின்று இருக்கும். பட் எல்லாமே ஒரு நல்ல விஷயமா அப்படி போயிட்டு இருக்கு இந்த வருஷத்துல. சோ இவங்களோட பேர் வந்துட்டு இந்த வருஷத்துல ரொம்பவே ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆமா, யாருமே எதிர்பார்க்காது. ஆமா, அடுத்ததா வந்துட்டு விக்ரம் அவருடைய பையன் துருவிக்ரம், அவர் வந்துட்டு ஏதோ ரீமேக் பண்றதா கேள்விப்பட்டனே. இல்ல, தொடக்கத்திலேயே ரீமேக் கதை தான் நடந்துட்டு இருக்கு. ஆதித்யா வர்மான்னு சொல்லி ஒரு சினிமா வந்து தொடக்கத்துல வந்து நடிச்சாங்க, டைரக்டர் பாலா வச்சு வந்து இயக்கிட்டு இருந்தாங்க, அது வந்து இடையில நிப்பாட்டிட்டாரு. அவர் விக்ரம் சார் வந்து இது திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மகனை அறிமுகப்படுத்தும், இப்படி அறிமுகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பெரிய இஷ்யூவா ஆச்சு. ஆமா, அதை பாதி நிப்பாட்டிட்டு அப்புறம் வந்து திருப்பி எடுத்தாங்க, அந்த சினிமாவையே திருப்பி எடுத்தாங்க, இன்னும் வேற ஒரு ஹீரோயின் போட்டு எடுத்தாங்க, வேற ஒரு டைரக்டர்கிட்ட கொடுத்து எடுத்தாங்க. ஆனா பெரிய அளவுக்கு அது போகல, ஆவரேஜா தான் போச்சு. ஆனா இதோட அர்ஜுன் ரெட்டி வந்துட்டு தெலுங்குல நல்ல ஹிட், விஜய் தேவர்கொண்டா. அவர் இப்போ வந்துட்டு டாப் ஸ்டாரா இருக்காரு, அந்த படம் அவருக்கு நல்லா ஒரு கை கொடுத்துச்சு, அதே மாதிரி கை கொடுக்கும் தான் வந்து விக்ரம் வந்து எதிர்பார்த்தாரு. ஆமா, அப்படி நினைச்சுதான் இவர் வந்து நம்முடைய மகனையும் ஒரு ஹீரோ ஆக்கிருவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. ஆனா அது வந்து கை கூடல. இப்போ வந்து கில் அப்படிங்கிற ஒரு இந்தி படம், அங்கேயும் ரீமேக் தான். அந்த படத்தை இங்க கொடுக்கிறாரு இவரு. அங்க பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் 2023ல. இப்போ வந்து இங்க வந்து அதையும் ரீமேக் பண்றதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ் சினிமால இருக்க இந்த ஆடியன்ஸ் மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ இங்க வந்துட்டு கதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் ஹீரோட மகனா இருந்தாலுமே அவங்களுடைய கதை எப்படி இருக்கோ அப்பதான் நாங்க அந்த கொண்டாடுவோம்ன்ற மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. அதுக்கேத்தவா அந்த ஹீரோட மகன்ல வந்துட்டு அதுக்கான மெனக்கேடுகளும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து அப்படிதான் உங்களுக்கு ரஞ்சித் சாரு, மாரி செல்வராஜ், இந்த மாதிரியான திரைப்படங்களே இவங்க தான். ஆமா, கதை அம்சம் இருக்கக்கூடிய திரைப்படங்கள் தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அந்த இயக்குனர் யாருன்னே தெரியாது. முதல் திரைப்படம் அவ்வளோ பெரிய ஹிட்டு, அவ்வளோ மெச்சூரிட்டி அந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து யாரா இருந்தாலும் சரி,
கதை நல்லா இருக்கா, படம் சிறப்பாக எடுத்திருக்கீங்களா, நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிறது தான் மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சூரியோட மாமன் ஓடிட்டு இருக்கு. ஆனால் சூரியோட இதுக்கு முந்தின சினிமா வந்து ஃப்ளாப் ஆச்சு. ஆனால் சர்வதேச அளவில் வந்து அதுக்கு பெரிய அளவில் அவார்டுகள் எல்லாம் கிடைச்ச ஒரு ஆனா திரைப்படம். இங்க பெருசா ஓடல. அதுதான் ரசிகர்கள் சொல்றது என்ன, நீங்க சுவாரஸ்யமா ஒரு விஷயத்த கொடுங்க, கண்டிப்பா கதை அம்சத்தோட நல்லபடியா கொடுங்க, நாங்க பாக்குறோம் அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால எந்த ஹீரோவுடைய மகனா இருந்தாலும் படம் நல்லா இருந்தா படம் ஓடும். ஆமா. இன்னொன்னு துருவிக்ரம் அவர் வந்து இப்போ டேட்டிங் பண்றாரு, அது தெரியுமா உங்களுக்கு? நமக்கு வசமா ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. ஆமா, அவர் வந்துட்டு அனுப்பமா அவங்கள வந்துட்டு டேட் பண்றாங்க. அவங்க வந்து டிராகன்ல ஆல்ரெடி வந்து செகண்ட் ஹீரோயினா நடிச்சாங்க. அதுல அவங்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தம். ஏன்னா டிராகன் படம் வந்துட்டு அந்த டைரக்டர் போய் பேசும்போது கண்டிப்பா இதுல உங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்கோப் இருக்கும், படம் முடிஞ்சவுடன் வாய்ப்புகள் குவியும் சொன்னாங்க. ஆனா யாருக்கு வாய்ப்பு குவிஞ்சிருச்சுன்னா செகண்ட் ஹீரோயா வந்து கயடு லோஹர், அவங்களுக்கு தான் வந்து பட வாய்ப்புகள் வருது. இவங்களுக்கு வந்துட்டு அந்த பட வாய்ப்புகள் வரல. இன்னொன்னு அவங்களுக்கு அது எல்லாரும் மறந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அவங்க மறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தம் வந்துச்சு. இப்போ இவங்களும் துருவிக்ரமும் சேர்ந்து வந்துட்டு டேட்டிங் பண்றதா வந்துட்டு ஒரு இந்த வருத்தத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயத்த வந்து துருவிக்ரம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி, ஓகே, அது போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு ட்விட்டர்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிறது ராஷ்மிகா மந்தனா. ஆமா, ராஷ்மிகா வந்து ஒரு நல்ல நடிகை. அவங்க வந்து புஷ்பா திரைப்படம் எல்லாம் சரியான ஓட்டம் ஓடிட்டு இருந்தது. மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்தாங்க. அப்பப்போ தமிழ் கரையோரமும் வந்து நடிச்சுட்டு போறாங்க. விஜயோட திரைப்படத்தில் நடிச்சாங்க. அவங்களுடைய ஷாவா, அதுக்கப்புறம் நடித்த ஷாவா திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேர் வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறமா வந்து அந்த திரைப்படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. அந்த திரைப்படம் அது ஃப்ளாப் ஆகல, அது ஃப்ளாப் ஆயிடுச்சு. அது ஃப்ளாப் ஆனதுனால அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் லெவல் கம்மி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா அவங்க வந்து இந்த குபேரா படம் நடிச்சிருக்காங்கல்ல, அதுதான் பெரிய ஹோப்பே அவங்களுக்கு. ஆமா, குபேரா ஏற்கனவே நல்ல ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நேரத்துல வந்து கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இவங்களுடைய டீஷர்ட் எல்லாம் வெளியாச்சு அந்த திரைப்படத்துக்கு. தெலுங்கு திரைப்படம் டீஷர்ட்லாம் 2 இயர்ஸ்க்கு லாஸ்ட் இயர் அப்போ வந்திருந்தது. ஆமா, டீஷர்ட் வெளியாச்சு. அப்புறம் வந்து அதை பத்தி ஒரு அப்டேட்டுமே இல்லை. ரசிகர்கள் என்ன செய்வாங்க, பாவம் கொந்தளிச்சு போயிட்டாங்க. இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் படத்தோட இயக்குனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு ஆக்டர் ராகுல் ரவீந்தர் இயக்குற படம் தான் கேர்ள் ஃப்ரெண்ட் படம். டீசர் ரிலீஸ் ஆகும்போது டீசர் ஃபுல்லாவே வந்துட்டு ராஷ்மிகா மந்தனா அவங்க தான் இருப்பாங்க. இல்ல, சினிமா ஃபுல்லாவே அவங்க தான் இருப்பாங்களோ அதுவும் தெரியல. ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லும்போது பாய் ஃப்ரெண்ட காமிக்கணும்ல. சோ பெரிய அளவுல அவங்களுக்கு காமிக்கவே இல்ல. முழுசாவே ராஷ்மிகா மந்தனா தான் இருந்தாங்க. எனக்கு தான் முக்கியத்துவம் தரணும், வேற யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கலாம் மேபி. அதுக்கப்புறம் அந்த டீசர் ரிலீஸ் ஆயிட்டு பெருசா அது எந்த ஒரு இதுவே கொடுக்கல அப்படின்ன உடனே ட்ரெண்டிங், அதாவது என்னன்னா we want update கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இத பார்த்து சொன்ன மாதிரி வலிமை படத்துக்கு இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்துல எல்லாம் போய் வலிமை அப்டேட் போடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஆயிருச்சு இதுக்கு. அந்த மாதிரி ஆனதுனால ராஷ்மிகா என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் ஒரு ஸ்டோரி, இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி போட்டாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து என் படத்துக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இந்த படத்தோட இது என்னன்னா மத்த படங்களை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால அது மேக்கிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இன்னொன்னு உங்களுக்கு நல்ல அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு ராகுல் ரவீந்தர் வந்து மெனக்கேடுறாரு. சோ அதனால வந்து நல்ல அவுட்புட்டுக்காக கொஞ்சம் நீங்க காத்திருக்க வேண்டியதா இருக்கு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு பேசியிருக்காங்க. இன்னொன்னு அவங்க வந்துட்டு தெலுங்கு சினிமால மட்டும்தான் வந்துட்டு அவங்க எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த கன்னட சினிமால இருக்கிறவங்க அவங்க மேல பயங்கரமான வன்மத்துல இருக்காங்க. எப்பவுமே ஏதாவது சர்ச்சையில மாட்டிக்கிட்டே இருப்பாங்க ராஷ்மிகா மந்தனா. சோ அவங்க வந்து அந்த அரசியல் ரீதியாக ஏதாவது பேசி, ஆமா, அது சினிமால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுத்ததே வந்துட்டு கன்னட சினிமா தான். பட் அவங்க அதை மறந்துட்டாங்கன்ற மாதிரி பேச்சுவார்த்தை இருக்கு. இன்னொன்னு இன்ஸ்டால வந்துட்டு அவங்களுக்குன்னு சொல்லி நிறைய ஹேட்டர்ஸ் இருக்காங்க தான் வந்துட்டு நெட்டிசன்கள் பேசிக்கிறாங்க. ஒரு பக்கம் சப்போர்ட்டர்ஸ் இருந்தாலுமே இன்னொன்று ஹேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால இவங்க அதிகப்படியான ஹோப் எதுல இருக்குன்னா குபேரால தான் இருக்கு. ஸோ அந்த படம் வெளி வந்தாதான் வந்துட்டு அவங்களுக்கு கரியர் நெக்ஸ்ட் லெவல் போகவே முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நிச்சயமா கொஞ்சம் பாராட்டுறவங்க இதெல்லாம் இருந்தாலும் நெகட்டிவா பேசுறவங்க ஹேட்டர்ஸ் எல்லாமே இருக்கதான் செய்வாங்க. திரைப்படத்துறை எல்லா தொழிலையும் அது இருக்கதான் செய்யுது. ஆனா ஹேட்டர்ஸ் இருந்தா தான் வளர முடியும், அது வேற ஒண்ணு. இன்னைக்கு நம்ம வந்து நிறைய சினிமா நியூஸ்களை பத்தி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பேசணும். ஸோ இதே மாதிரியான சுவாரஸ்யமான அடுத்தடுத்த தகவலுக்கு திரைக்குறள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாங்க வந்துட்டு விடை பெறுகிறோம். பாய், நன்றி.